சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரயில்வே கட்டடத்திலும் தீ பரவியதால் அந்த பகுதியே பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த தீ விபத்து குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துடைய கட்டிடத்தில் தீ விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு என்று தனியாக டெலிகாம் அலுவலகம் என்பது செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகம் எழும்பூர் ரயில் நிலையத்துடைய வளாகத்தில் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் தான் இந்த தீ விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஏசியிலிருந்து வந்த புகையின் காரணமாக தீ மளமளவென பரவி முழுவதுமாக தீ பற்றி எரிந்திருக்கிறது. உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். எழும்பூரில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கரும்புகை மட்டும் வெளியேறி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த ரயில்வே துறை ஊழியர்கள் மற்ற ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தொடர்பு கொள்வதில் தொடர்பு சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக அவர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்க முடியாத ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தீ விபத்து நிகழ்ந்த இடத்திற்குள் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்கள் சேமித்து வைக்கக்கூடிய குடோனும் அங்கு இருக்கிறது. அங்கிருந்தான் கரும்புகை தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய பொருட்களை தற்போது வெளியே அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ரயில்வே ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கரும்புகை வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் முழுமையாக அணைப்பதற்கான செயலிலும் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.